துருபத மன்னனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஐயய்யோ! என்னங்க இது? நீங்க தர்மர், நீங்க நல்ல விஷயங்கள் நெறைய தெரிஞ்சவர். உங்க வாயிலருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? எப்படி நீங்க 5 பேரும் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிப்பீங்க? அ இவரு தானே ஜெயிச்சாரு. அர்ஜுனன் தானே ஜெயிச்சாரு. அப்ப அர்ஜுனனோட பொண்டாட்டி தானே அவ ஆகணும் அப்படின்னு கேட்டோனே, அவர் சொல்றாரு, "இல்ல, இந்த மாரி எங்க அம்மா வந்து விவரம் தெரியாம நீங்க 5 பேர் பிரிச்சு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்க எங்க அம்மா பேச்ச மீறி நடந்தது கிடையாது. அவங்க பேச்ச பொய்யாக்குனது கிடையாது. அதனால நாங்க இத பண்ணி தான் ஆகணும்." அப்படின்னோனே ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு துருபதன். "இங்க பாருங்க, நீங்க சும்மா விளையாட்டா சொல்லாதீங்க. இந்த உலகத்துல ஆம்பளைங்க எத்தனை பொண்ணுங்கள வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா பொண்ணுங்க ஒண்ணுக்கு மேல புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த உலகம் அவளை பத்தி எப்படி பேசும்னு தெரியும். அந்த உலகம் அதை ஏத்துக்காது. அது ஒரு அசிங்கம். அது எப்படி ஒத்துக்க முடியும்? என்னால இதை ஒத்துக்கவே முடியாதுன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு வியாசர் வராரு. வியாசர் வந்து என்ன பண்றாரு, துருபத மன்னனுக்கு ஒரு கதை சொல்றாரு. "இத பாரு, இவங்க 5 பேரும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்றது இப்ப நடந்ததில்ல. திடீர்னு குந்தி இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கானா, அதுக்கு முன்னாடி பிறவி பயன் இருக்கு, விதி பயன் இருக்கு. முன்னாடி பிறவியில இவ வந்து அந்த மாதிரி ஒரு வரம் வாங்கியிருக்கா. அதனால தான் இவங்க 5 பேரும் இவளோட கணவர் ஆறாங்க." அப்படின்னோடனே, "என்னது, எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க." அப்படின்னோடனே வியாசர் அந்த கதையை இப்போ துருபத மன்னருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த திரௌபதி இருக்கார் இல்லையா, அந்த திரௌபதியோட முன்னாடி பிறவி கதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த பிறவி என்ன ஆயிருக்குன்னா, இந்த முற்பிறவிகளில் ஒன்றில் இவ நலாயினி அப்படின்ற ஒரு பெண்ணா பிறந்திருக்கா. நலாயினி கற்புக்கரசி உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா. இந்த நலாயினி வந்து நலன் தமயந்தியோட மகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இவங்க வளர்றாங்க, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பொண்ணா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கல்யாணத்துல விருப்பமே இல்லை நலாயினிக்கு. அப்போ அவங்க அப்பா வந்து நிறைய மாப்பிள்ளை பார்க்குறாரு. இல்லப்பா, எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னோடனே, நான் கொஞ்ச நாளுக்கு காட்டில் போய் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. சரின்ட்டு அவளையும் நலாயினியையும் அவ கூட சில தோழிகளையும் அனுப்பி வச்சிடுறாரு மன்னர். அனுப்பி வச்சுட்டு, "இந்த பாருமா, நீ கல்யாணமே பண்ணிக்காம இருக்க முடியாது. கல்யாணம் பண்ணிக்கணும். உனக்கும் என்னைக்காவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும். அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா, உனக்கு யாரையாவது பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா, நீயே உன் மாப்பிள்ளையை தேர்ந்தெடு. யாரையாவது பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த மாப்பிள்ளை கிட்ட இந்த மோதிரத்தை கொடுத்து அனுப்ப, நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி பொண்ணுகிட்ட ஒரு மோதிரத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. இப்போ மேல் லோகத்துல ஒரு பிரச்சனை நடக்குது. மேல் லோகத்துல திடீர்னு வந்துட்டு, யாரு பத்தினி அப்படின்னு ஒரு பேச்சுவாக்கு வருது. அந்த பேச்சுவார்த்தை வரும்போது இந்திரன் சொல்றான், என் பொண்டாட்டி இந்திராணி தான் வந்து கற்புக்கரசி அப்படின்னு சொல்றான். உடனே வந்துட்டு நாரதர் சொல்றாரு, இல்ல இல்ல, யார் அப்படிலாம் கிடையாது. கீழே நலாயினின்னு ஒரு பொண்ணு பிறந்திருக்கா, நலன் தமயந்திக்கு. அந்த பொண்ணு தான் கற்புக்கரசி அப்படின்னோடனே, அங்க வந்து மௌத்கல்ய முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருக்காரு அந்த இடத்துல. அவர் சொல்றாரு, எப்படி இப்படி சொல்றீங்க? நான் வேணா அதை செக் பண்றேன். நான் போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதை செக் பண்றேன் அப்படின்னோடனே, அப்போ சொல்றாங்க, இல்ல இல்ல, அவ வந்து கல்யாணமே வேணான் இருக்கா. அவ வந்து லேஸ்ல கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா அப்படின்னோடனே, அந்த மௌத்கல்யர் என்ன பண்றாரு, மன்மதன் கிட்ட போயிட்டு, மௌத்கல்ய முனிவர் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாருன்னா அசிங்கமா இருப்பாரு. இந்த விரதம் ரொம்ப நாள் தவம் இருக்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்க, சாப்பிடாம எலும்பும் தோலுமா, தாடி மீசெல்லாம் வளர்த்துக்கிட்டு கண்ணங்கரேன்னு பரிதாபமா வயசான மாதிரி தோலெல்லாம் சுருங்கி போய் அப்படி இருப்பாங்கல்ல, அப்படி ரொம்ப அசிங்கமா இருக்கக்கூடியவர் தான் மௌத்கல்ய முனிவர். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கக்கூடியவள் நலாயினி. இப்போ நலாயினி கிட்ட போய் இவர் கல்யாணம் பண்ணிக்கொண்டா பண்ணிப்பாளா, நல்ல நல்ல மாப்பிள்ளையே வேணான்னு சொன்னவல்ல, அதனால அவர் நேரா வந்து மன்மதன் கிட்ட போயிட்டு, நீ வந்து கொஞ்சம் உன்னோட அழகை கடன் கொடு ஒரு 2-3 நாளைக்கு, எனக்கு கீழே ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மன்மதனோட அழகை கடன் வாங்கி மன்மதனோட உருவத்துல நலாயினி முன்னாடி போறாரு. அப்போ நலாயினி சாமிக்கு பூஜை பண்ற பழக்கம் இருக்கிறவ, யாரோ போய் சொல்றாங்க அவகிட்ட, இப்போ நீ அடுத்து யாரை பாக்குறியோ அவர் தான் உன் கணவர் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாங்க. அவளுக்கு இல்லை ஒரு சாமியே சொல்லுது, இல்லை ஒரு உள்ளுணர்வு சொல்லுதுன்னே வச்சுக்கோங்களேன். அப்போ நலாயினி என்ன பண்றா, வெளியில வரும்போது ஒரு அழகான ஆணங்க நிற்கிறான். பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அந்த ஆளும் இவளை பார்த்து கேட்கறான், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னோடனே இவளும் சரின்னு சொல்லிடுறா. அது யாரு, மன்மதன் உருவத்தில் இருக்கிற அசிங்கமான மௌத்கல்ய முனிவர். உடனே இவ சரின்னு சொன்ன உடனே நேராக வந்துட்டு இந்த மௌத்கல்ய முனிவர் என்ன பண்றாரு, நலன் கிட்ட போறாரு. நலன் கிட்ட போன உடனே, இந்த மாதிரி உன் பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான்னு, இல்லை வாய்ப்பே இல்லையே, என் பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அது எப்படி நடக்கும் அப்படின்னா, அவட்ட ஒரு மோதிரம் இருக்கு, அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன நினைச்சிட்டு சொல்றாருன்னா, அழகழகான மாப்பிளையே வேணான்னு சொல்லிட்டா, இந்த மாதிரி அசிங்கமான மாப்பிளைய பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு நினைச்சிட்டு அவர் அந்த மாதிரி சொல்றாரு. இவர் இங்க வந்துட்டு மோதிரத்தை வாங்குறாரு இவகிட்ட. நான் போய் உங்க அப்பாட்ட பேசிட்டு வரேன், மோதிரத்தை கொடுன்னு அழகான மன்மதன் உருவில் வாங்கிட்டு வராரு. வந்த உடனே இங்கே கல்யாண ஏற்பாடு நடக்குது. இவ கல்யாணத்துக்கு வரா. கல்யாணத்துக்கு பார்த்தா அசிங்கமான மௌத்கல்ய முனிவர் இருக்காரு. இவ கேட்குறா, நீங்கள் அழகாக தானே இருந்தீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னோன்னா, அப்போ மௌத்கல்ய முனிவர் உண்மையை சொல்கிறாரு. நான் வந்து உண்மையிலேயே ஒரு முனிவன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, உன்னை ஏமாத்துறதுக்காக தான் நான் அந்த உருவத்தில் வந்தேன். இப்போ உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா நீ இங்கேயே சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்றாரு. அதுக்கு அவ, இல்லை இல்லை, நான் உங்களை விரும்புகிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன், இதுக்கு மேலே மாற்றமே கிடையாது, நான் உங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கேயே இவருக்கு ஆச்சரியமாயிடுது. இது என்னடா இது, இவ எப்படி இப்படி ஒருத்தி அசிங்கம் அழகான பொண்ணு, அதுவும் நான் அவளை பொய் சொல்லி ஏமாத்திருக்கேன், அவள் எப்படி என்னைய கல்யாணம் பண்ணிக்க முடியும், பொய்யா தான் இருக்க முடியும் அப்படின்னு
அப்படின்னு நினைக்கிறாரு. கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, இவகிட்ட ஆசையாகவே இருக்க மாட்டார், இவளை தொடவே விட மாட்டாரு. எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல, நீ என்ன மூஞ்சி, நீ என்ன அசிங்கமாக இருக்க, எரிச்சலாக வருது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு அவர். எந்த அளவுக்கு பேசுகிறாருன்னா, உன்னை பார்த்தா எனக்கு மூடே வர மாட்டேங்குதுன்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. போக போக என்ன பண்ணுறாரு, இவளை இன்னும் கொடுமைப்படுத்தணும். அதாவது இவ இல்லை, அந்த நாரதர் சொன்னார் இல்லையா, பயங்கரமான கற்பு கர்சீவை தானே, அந்த கற்பு கர்சீவை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அப்படி இருக்க முடியாதுன்னு இவர் நம்புறாரு. அதனால என்ன பண்ணுறாரு, மறுபடியும் இன்னும் மோசமாக்கிக்கிறாரு. உடம்புல குஷ்டரோகத்தை வர வச்சுக்கிறாரு. வர வச்சுட்டு இன்னும் வயசான மாதிரி குறுகி எப்போ பார்த்தாலும் படுத்துக்கிட்டு அவ்வளோ கொடுமைப்படுத்த தொடங்குறாரு. அந்த மாதிரிலாம் ஒரு கொடுமை யாருமே படுத்த முடியாதுன்ற மாதிரி இருக்குங்க நலாயினி கதை. இவ எப்போ பார்த்தாலும் அவரோட அழுக்க தொடச்சி, அந்த புண்ணெல்லாம் தொடச்சி, அந்த நல்ல எண்ணெய்லாம் போட்டு இது பண்ணும்போது ஐயோ பார்த்து வலிக்குதுன்னு அவளை அடிக்கிறது, அவளை எட்டி உதைக்கிறது, இந்த மாதிரி கொடுமைலாம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவர் கொடுமையோட உச்சமாக ஒன்று பண்ணுறாரு. இவ உண்மையிலேயே இதெல்லாம் பண்ணுறாளா இல்லை நடிக்கிறாளா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு நாள் இவ எப்பவுமே இந்த கற்பு கரசுகள் என்ன பண்ணுவாங்க, கணவன் சாப்பிட்ட சாப்பாடு தானே சாப்பிடுவாங்க, அப்படி தானே சொல்லி வச்சுருக்காங்க காலங்காலமாக. அதனால தான் சாப்பிட்டு மிச்சம் வைக்கிற சாப்பாட்டில் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அவர் கை குஷ்டரோகம் ரொம்ப புண்ணா இருக்கும் இல்லையா, அந்த புண்ணான ஒரு கையை பிச்சு போட்டுறாரு. அந்த அழுகுன கையை அந்த சாப்பாட்டில் கிடக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, தூங்கிக்கிட்டே இவ ஒழுங்காக சாப்பிட்றாளா, மூஞ்சி சுளிக்கிறாளா அப்படின்னு பார்க்கறதுக்காக அப்படி கண்ணை தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே அவள் சாப்பிட்றத பார்க்குறாரு. அவள் என்ன பண்ணுறா, அந்த விரலை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அந்த சாப்பாடையும் சாப்பிட்றா. சரி இதுவும் பண்ணிட்டாலும் சொல்லிட்டு அடுத்த டெஸ்ட் வைக்கிறாரு. அடுத்த டெஸ்ட்டில் என்ன சொல்கிறான்னா, ஐயோ எனக்கு உன்னை பார்த்தாலே எனக்கு மூடு வர மாட்டேங்குது, ஆனால் எனக்கு நான் பக்கத்து ஊரில் ஒரு வேசி பொண்ணு பார்த்தேன், எனக்கு அந்த பொண்ணுக்கிட்ட போகணும், அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னவொடனே இவன் என்ன பண்ணுறா, அவள் கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறா. சாதாரணமாக கூட்டிகிட்டு போக முடியுமா, இவர் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்காரு, யாருமே பக்கத்துலேயே வரமாட்டாங்க, ரொம்ப அருவருப்பு, நாத்தம், உடம்பெல்லாம் புண்ணு. அதனால அந்த அம்மா கிட்ட ஓகே வாங்கிறதுக்காக இவன் என்ன பண்ணுறா, நலாயினி தினம் போய் அவள் வீட்டை கூட்டி பெருக்கி கோலம் போட்டு வருவாளாம். அந்த அம்மாவுக்கு யாரா இது நம்ம வீட்டை நமக்கு தெரியாமல் கூட்டி பெருக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே ஒரு நாள் இந்த பிடிச்சிட்டு, யாருமா நீ, பார்க்கறதுக்கு நல்லா இருக்க, நல்ல வீட்டு பொண்ணு மாதிரி இருக்க, என் வீட்டை ஏமா நீ கூட்டி பெருக்கிற அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு உங்களால் ஒரு உதவி ஆகணுமா அப்படின்னு கேட்குறா நலாயினி. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அந்த தேவதாசி பெண், என்கிட்ட என்னம்மா உனக்கு வேலை ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை என் கணவர் இந்த மாதிரி உங்களை விரும்புகிறாரு, நீங்கள் அவரோட ஆசைக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, நான் வேற எதுக்காகவும் ஒத்துக்கல, உனக்காக ஒத்துக்கிறேன், உன் கணவனை கூட்டிட்டு வா அப்படின்றாங்க. அப்போ நலாயினி என்ன பண்ணுறா, அவரால் நடக்கவும் முடியாது, ஒன்றும் முடியாது, அவர் ஒரு கூடையில் வச்சு தன்னோட தலையில் தூக்கிக்கிட்டு இந்த தேவதாசி வீட்டுக்கு கொண்டு விடுறா. விட்டு அந்த கணவர் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு மறுபடியும் அந்த கூடையில் வச்சு திருப்பி தூக்கிக்கிட்டு போறா. தூக்கிட்டு போகும்போது என்ன ஆகுது, இருட்டு. அவங்க வீட்டுக்காரர் வேற அந்த மவுத்கலி முனிவர் சரியான எரிச்சல் பிடிச்ச ஆள் இல்லை, சீக்கிரம் போ எனக்கு வலிக்குது, உடம்பு வலிக்குதுன்னு காலால் எட்டி இவளை உதச்சிக்கிட்டே இருக்காரு. இவ உடனே அவசரத்தில் வேகமாக நடக்கிறா. நடக்கும்போது என்ன பண்ணுறா, போகிற வழியில் ஒருத்தரை இடிச்சிடுறா. யாரை இடிச்சிடுறான்னா, மாண்டேவியர் அப்படின்னு ஒரு முனிவர். இந்த மாண்டேவியர்ன்ற முனிவரோட கதை என்னன்னா, அவர் ஒரு நல்ல முனிவர் தவத்தில் இருக்காரு. அப்போ அந்த ஊரில் திருட்டு பசங்க சிலர் திருட்டிட்டு வந்த பொருளை இவர் பின்னாடி வச்சுட்டு தப்பிச்சு ஓட பார்க்குறானுங்க. பின்னாடி அரசாங்க ஆட்கள் துரத்திட்டு வருவாங்களே, துரத்திட்டு வரவனுங்க இவரோட ஆசிரமத்தில் அந்த திருடன்களை பிடிச்சிடுறாரு, இந்த நகையும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு இவனும் முனிவன் கிடையாது, இவன் ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட கொண்டு போய் சொல்கிறாங்க இந்த விஷயத்த. அப்போ ராஜா அப்பனா அவனை கழுவில் ஏற்று அப்படின்றாங்க. இந்த கழுவில் ஏற்றுறது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நான் அவங்களுக்கு பொன்னியின் செல்வனில் கூட சொல்லியிருப்பேன். கழுவில் ஏற்றுறதுனா ஒன்றும் கிடையாது, நல்ல ஊசி மாதிரி ஒரு இரும்பான உயரமான ஒரு குச்சி ஊசி மாதிரி இருக்கும். அதில் மனுஷங்களை உயிரோடு தூக்கி உட்கார வச்சிருவாங்க. அது ஒரு இன்ச் பை இன்ச்சா நமக்குள்ளே ஏறிக்கிட்டே இருக்கும். ஏறி இந்த பக்கம் வெளியில் வரும், அப்படியே நம்ம உயிரும் போயிடும். எவ்வளோ நேரம் உயிர் இருந்தாலே பெரிய விஷயம் இல்லையா, அப்படி அதாவது நரக வேதனை அனுபவிச்சு உயிர் போகிறது தான் இந்த கழுவில் ஏற்றுறது. ஆனால் இவர் தவத்தில் இருக்கிற பெரிய முனிவர் இல்லை, இவர் அந்த இதில் இருக்கும்போது இவருக்கு உயிரே போகலை, அப்படியே அதே இதில் இருக்காரு. அப்படிதான் அவர் தொங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த கழுவில் தொங்கிட்டு இருக்கும்போது எடுத்துகிட்டு போகிற இந்த கூடை அவரோட காலை இடிச்சிருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு இரும்பு குச்சியில் ஒருத்தவங்களை கொத்த வச்சுருக்காங்க, அப்படியே அசையாமல் இருக்கிறதே பெயின். யாராவது அந்த குச்சியை பிடிச்சி ஒரு ஆட்டி விட்டால் என்ன நரக வேதனையாக இருக்கும். அப்போ அவர் எப்படி பார்க்குறாரு, தன்னோட ஞான திசையில் இந்த மாதிரி இந்த பொண்ணு போகுது, தன்னோட புருஷனை கூட்டிகிட்டு போகுது, எங்கேருந்து கூட்டிகிட்டு போகுது இதெல்லாம் தெரிஞ்சிடுது. தெரிஞ்ச உடனே அவர் கோவத்தில் சொல்கிறாரு, நீ திமிரில் ஆடுற இல்லடா, நாளைக்கு காலையில் நீ உனக்கு உயிர் இருக்காது அப்படின்னு அந்த ஆளுக்கு சாபம் விட்டுறாரு. அந்த கூடை இடிச்சிச்சு இல்லையா, அதனால அந்த மௌத்கல்ய முனிவருக்கு சாபம் விட்டுறாரு. இந்த சாபத்தை கேட்ட உடனே நலாயினி பதறிட்டு
கூடைய கீழே வச்சுட்டு ஓடி போய் அந்த சாமி காலில் விழுறா. சாமி சத்தியமாக நான் பார்க்கலங்க, எனக்கு தெரியாது, நானே ஒரு வேதனையில் போயிட்டுருக்கேன், என் புருஷன் அதோட வேதனையில் இருக்கான், இப்போ நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் விதவி ஆகிடுவேன், என் புருஷன் செத்துருவான், தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னா. அவர் அதுக்கு மேலே பதிலே பேசலை. அவர் சொன்னது மறுபடியும் பெயினில் அந்த முனிவர் மாண்டேவியர் கண்ணை மூடிக்கிட்டு மறுபடியும் இருந்துடுறாரு. இவள் கெஞ்சி கெஞ்சி பார்க்குறா, பதிலே இல்லை. உடனே கோவம் வந்துடுது இவளுக்கு. நீங்கள் வந்து அநியாயமாக ஒரு சாபம் விட்டுட்டீங்க, இந்த சாபம் எந்த வகையிலையும் பழிக்கக்கூடாது, நான் ஒருத்தி உண்மையானவ நியாயமானவ, நான் கற்புக்கரசி அப்படின்னு இந்த உலகம் நம்புதுன்னா நாளைக்கு காலையில் சூரியன் உதிக்கவே உதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறா. போகிறா, மறுபடியும் புருஷனை படுக்க வைக்கிறா, துடைக்கிறா, எல்லாம் பண்ணுறா. சூரியன் உதிக்கவே இல்லை. சூரியன் உதிக்கலன்னா என்ன ஆகும்? சூரியனுக்கு பயம். ஐயோ கற்புக்கரசி ஒருத்தி சொல்லிட்டாலே நம்ம உதிச்சு நம்ம எதுக்கிட்ட பேரை கெடுத்துக்கிறது. சூரியன் உதிக்காமல் பயந்துக்கிட்டு நின்றுடுது. தேவலோகத்தில் ஒரே பிரச்சனை. ஐயோ சூரியன் உதிக்கலன்னு உலகமே தலைகளாக மாறிடும்ல, சூரியன் உதிக்கலன்னா ஒரே பிரச்சனை ஆகுது. எல்லாரும் வந்துட்டு மாண்டேவியர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஐயோ இந்த மாதிரி வந்து சொல்லுங்க, நீங்கள் வந்து மாற்றுங்க, அவ புருஷனுக்கு கொடுத்த சாபத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க, வாபஸ் வாங்கிக்கோன்னா அவர் என்னாலெல்லாம் வாங்க முடியாது, நான் வேறு பிரச்சனைகள் இருக்கேன், என்னால் வாங்க முடியாது அப்படின்றாரு. உடனே நேராக வந்து அவகிட்டே போகிறாங்க. அனுஷியான்னு இன்னொரு பதிவிரதையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம நலாயினிக்கிட்டே வந்து தயவுசெய்து உன்னோட சாபத்தை திரும்ப வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்க மாட்டேங்கிறா. அப்போ அனிஷா சொல்கிறாங்க, இதை பாரு, நீ வந்து இந்த சாபத்தை திரும்ப வாங்கிக்கிட்டோன்னா சூரியன் உதிக்கும், சூரியன் உதிச்சா உன்னோட ஹஸ்பண்ட் இறந்துருவார், நானும் ஒரு பதிவிரதை இல்லையா, நானும் ஒரு கற்புக்கரசி இல்லையா, என்னோட விரதத்தின் மூலமாக நான் அவரை உயிர் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னவொடனே சரின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவ வந்து சூரியன் உதிக்கட்டும்னு சாபத்தை திருப்பி வாங்கிக்கிறா. சூரியன் உதிக்குது, அவர் இறந்து போயிடுறாரு. அனுஷியா அவருக்கு உயிர் கொடுக்குறாங்க. உயிரோட வர அந்த மௌத்கல்ய முனிவர் இப்போதான் நலாயினியோட உண்மையான காதலை புரிஞ்சுக்கிறாரு. இவ்வளோ அன்பா ஒருத்தி இருக்க முடியுமா, இவ்வளோ உண்மையாக ஒருத்தி இருக்க முடியுமா, நீ என் ஞான கண்ணை திறந்துட்டேன், இனிமேல் நான் அவங்க கூட மகிழ்ச்சியாக வாழ போகிறேன், சந்தோஷமாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உருவத்தை கூட மாற்றிக்கிட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப நாட்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் கேட்குறாரு, என்ன நீ ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்ட, இப்போ உனக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீ ஏதாவது வரம் கேளு அப்படின்னு சொன்னவொன்னே அவன் என்ன சொல்கிறான், நான் எத்தனை அடுத்த ஜென்மத்தில் நான் பிறந்தாலும் நான் உங்களை மறந்துடக்கூடாதுங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதை நான் கண்டுபிடிச்சி வந்துடணும் அப்படின்னு அவள் வரம் கேட்குறா. இவரும் வரம் கொடுத்துட்றாரு. 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பிறவில இந்திரசேனையாக பிறக்கிறா நலாயினி. பிறக்கும்போது அவளுக்கு இவர் ஞாபகமாகவே இருக்கு. இவர் யாருடான்னு தேடி கண்டுபிடிச்சி வரா. இந்த ஜென்மத்திலையும் இந்த செகண்ட் ஜென்மத்திலையும் மௌத்கல்ய முனிவர் ஒரு துறவியாக தான் இருக்காரு, ஒரு சன்னியாசியாக இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் தான் நலாயினி, நீங்கள் நானும் எப்படிலாம் வாழ்ந்தோம், இப்போ நீங்கள் வாங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ இந்த ஜென்மத்தில் அவருக்கு இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை குட்டி, இதில் எந்த இதுவுமே கிடையாது. அவருக்கு துறவரத்தில் மட்டும்தான் விருப்பம் இருக்குது, சன்னியாசத்தில் மட்டும்தான் விருப்பம் இருக்குது. அதனால் அவர் என்ன சொல்லிடுறாரு, வாய்ப்பே இல்லைம்மா, என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, தயவுசெய்து விட்டுட்டு போயிடு அப்படின்னோடனே, இப்படி என் வாழ்க்கையை இது பண்ணிட்டீங்களே, நான் உங்களை நினச்சி தானே இத்தனை நாள் வாழ்ந்தேன், நான் என்ன தான் பண்ணுறது, என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு பிரச்சனை பண்றா இந்திரசேனை. அப்போ அவர் என்ன சொல்றாரு, நீ சிவனை நினைச்சு தவம் இரு, அவர் உனக்கு பதில் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவளும் சிவனை நினைச்சு தவம் இருக்கா. தவம் பயங்கரமான தவம் இருக்கா. சிவன் வராரு. வந்த உடனே இவர் ரொம்ப நாள் தவம் இருந்தால அந்த இதில் வந்து எனக்கு வந்து கணவன் வேணும், எனக்கு கணவன் வேணும், எனக்கு கணவன் வேணும் 5 தடவை கேட்டுறா. இவன் ஏன் 5 தடவை கேட்டா, ஒரு வேளை சிவனுக்கு புரியலன்னு கேட்டாளா, இல்லை சிவன் கவனிக்காமல் இருந்தாளா, இல்லை ஒரு படபடப்பில் கேட்டாளா, என்னன்னு தெரியல, 5 தடவை கேட்டுறா. உடனே சிவன் என்ன சொல்றாரு, நீ 5 தடவை கேட்டதால உனக்கு 5 புருஷன் வரட்டும் அப்படின்னு ஒரு வரத்தை கொடுத்துட்றாரு. ஐயோ அகெயின் பதறிடுறா. ஐயோ தெரியாமல் நான் சொல்லிட்டேங்க, நான் ஒரு அவசரத்தில் கேட்டேன், 5 புருஷன் வேணும் 5 புருஷன் வேணும், ஒரு படபடப்பில் கேட்டேன், உண்மையில 5 புருஷன்லாம் வேணாம், எனக்கு ஒரே ஒரு நல்ல புருஷன் இருந்தால் போதும் அப்படின்னா, இல்லை நீ இந்த மாதிரி ஒரு கேட்டுட்ட, இதை மாற்றவே முடியாது அப்படின்னோடனே இவ கதறா. ஐயோ நீ வாழ்க்கையே கெடுத்துட்டீங்களே, வரமே சாபமாயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு, நீ போய் கங்கை ஆற்றுல குளிச்சுட்டு உன் கண்ணில் படுற முதல் ஆண்மகனை என்கிட்ட கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இவளும் போறா, கங்கை ஆற்றுல அழுதுகிட்டே குளிக்கிறா. அப்போ இவ கண்ணில் இருந்து வழிகிற தண்ணி எல்லாமே தாமரை பூக்களா மலர்ந்து அந்த குளம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. இது இந்திரன் பார்த்து ஆச்சரியமா நின்றுட்டு, நீ யாருமா அப்படின்னு இவகிட்ட கேட்குறான். இவ பதில் எதுவுமே சொல்லாம அவன் கையை பிடிச்சி நேரா இழுத்துக்கிட்டு சிவன் கிட்ட வந்து, இவன் தான் என் கண்ணில் பட்ட முதல் ஆண்மகன் அப்படின்னு நிறுத்தின உடனே இந்திரன் வந்து சிவன் கிட்ட திமிரா பேசுறான். எதுக்கு என்ன இழுத்துட்டு வர சொன்னீங்க, என்ன ஏதுனோடனே சிவன் வந்து என்கிட்ட நீ திமிரா பேசுறியா அப்படின்னு சொல்லி அவனை பிளத்துவாரத்தில் அடிச்சு வச்சிடறாரு. பிளத்துவாரனா ஒரு கொகைக்குள்ள, இல்லைன்னா வந்து பூமிக்குள்ள இருக்கிற ஒரு இதுக்குள்ள, அந்த மாதிரி நம்ம வச்சுருப்போம்ல, பூமிக்கு அடியில் ஒரு ரூம் மாதிரி, அந்த மாதிரி விஷயங்களை பிளத்துவாரம்னு சொல்கிறாங்க. பூமிக்கு அடியில் இருக்கிற ஏதோ ஒரு வழி பிளத்துவாரம், அந்த இடத்துல அடைச்சி வச்சிடுறாரு.
அங்க போய் பார்த்தா, இந்த இந்திரனுக்கு முன்னாடியே 4 இந்திரன் ஏற்கனவே அடப்பட்டு கிடக்குறாங்க. அவங்க 4 பேர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அவங்க 4 பேர் யாருன்னா, இதே மாரி சிவன் கிட்ட திமிரா பேசினவங்க. "நீ நான் யார் தெரியுமா? நீ என்ன பெரிய சிவனா?" அப்படிலாம் பேசின 4 பேர உள்ள அடைச்சு வச்சிருக்காரு. இப்ப 5வதா பேசின இந்த சிவனையும் உள்ள அடைச்சு வச்சிடுறாரு. அப்ப அந்த 5 பேரும் வந்துட்டு, "ஐயோ சிவபெருமானே எங்கள மன்னிச்சிருங்க, எங்கள வெளியில விடுங்க" அப்படிலாம் சொல்லும்போது, "இல்ல இந்த 5 பேரையும் நான் ஏன் அடைச்சு வச்சிருக்கேன்னா, நீங்க 5 பேரும் அடுத்த ஜென்மத்துல இந்த பொண்ணுக்கு கணவனா வரணும். ஏன்னா நான் இந்த பொண்ணுக்கு ஒரு வரம் குடுத்துருக்கேன். நீங்க 5 பேரும் அடுத்து இந்த மாரி பாண்டவர்களா பொறப்பீங்க. இவளுக்கு கணவன் ஆவீங்க." அப்படின்னு ஒரு வரத்த குடுக்குறாரு. இவங்களுக்கு 2 பேருக்குமே. இவகிட்டயும் சொல்றா, "இந்த ஜென்மத்துல உனக்கு வந்து 5 கணவன் கிடையாது. அடுத்த ஜென்மத்துல தான் உனக்கு 5 கணவன்." அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த அடுத்த ஜென்மத்துல தான் இவங்க 5 பேரும் பாண்டவர்களாவும், இவ வந்து பாஞ்சாலியாவும் பொறக்கிறா. இந்த விஷயத்த வியாசர் சொல்றாரு. துருபத மன்னன் கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு அவருக்கு ஞான திருஷ்டி கொடுக்குறாரு. ஞான திருஷ்டினா என்னன்னா, இப்போ வந்துட்டு திடீர்னு ஒரு ஒரு விஷயம் ஏதாவது ஒரு கண்ணாடி போட்டால் நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ என்ன நடந்ததுன்றதுலாம் ஒரு குறும்படம் மாதிரி துருபதன் எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்தோன்னே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. சரி இது வந்து விதி பயன் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 5 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. முதல் நாள் வந்து தர்மருக்கு கல்யாணம் நடக்குது திரௌபதியோட. அடுத்த நாள் வந்து பீமருக்கு, அதுக்கு அடுத்த நாள் வந்து அர்ஜுனன், அப்புறம் நகுலன், சகாதேவன் 5 பேருக்கும் கல்யாணம் நடக்குது.